இந்த வருஷத்தோட புது ஸ்பெஷல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் பார்ட்டிங்கிறது. ஓகே, இது வந்து பார்க்க சின்னதாக தான் இருக்கும். இது ஒன்று பார்த்து வச்சிங்கன்னா அப்புறம் 25 விசில்ஸ் போகும். இது என்ன சார் ஏரோ பஸ்? ஏரோ இது வந்து என்னன்னா நீங்கள் சின்ன வயசில் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு சைடில் நூல் கட்டி விட்டு அதில் வந்து ஒரு பட்டாசு தொங்க விட்டிங்கன்னா சர்ன்னு போயிட்டு சர்ன்னு இந்த பக்கம் வரும். அப்படியுமே இந்த வருஷம் ஒரு புது வெரைட்டி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா இது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோயோ. இது வந்து என்னென்னா 2 ஃபவுண்டைன்ஸ் 2 ஸ்கை ஷாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா தண்டியா. இதுதான் வந்து அந்த ஐபிஎல் வெடின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஆஸ்கர் தான் வந்து இருக்கிறதுல பெரிய செட் அவுட். அடுத்து என்னென்னா 500 ஷாட்ஸ். 500 ஷாட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ தீபாவளி வந்தாச்சு, எங்கே பட்டாசு வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்னென்ன வெரைட்டியான பட்டாசுலாம் வந்திருக்கு, எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் வந்திருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸோடவும் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் அகைன் நம்ம வந்துட்டோம். வெல்கம் டு தீபாவளி சீரீஸ் 2024. ஒவ்வொரு வாரமுமே பட்டாசு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன வெரைட்டியான பட்டாசுலாம் வந்திருக்கு, எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் வந்திருக்குன்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா விருதுநகர் டு சிவகாசி ரோட்ல ஆமத்தூர்ல இருக்க ஜிடிஜே ட்ரேடர்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்க என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போன வருஷம் வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும் இந்த கடையில என்ன ஸ்பெஷல்னு. போன வருஷம் வீடியோ பார்க்காதவங்களுக்காக சொல்றேன். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் செட் அவுட் வந்து சூப்பரா இருக்குங்க. செட் அவுட்னா ஸ்கை ஷாட்ஸ்லயே நல்ல ஒரு 2 இன்ச் 3 இன்ச் பைப் அந்த மாதிரியான பைப்ஸை மல்டிபிளா வச்சு செஞ்சிருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து செட் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செட் அவுட் வந்து இந்த கடையில ரொம்பவே சூப்பரா இருக்கும். போன வருஷம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்திருந்தோம். இந்த வருஷம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு, என்ன ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க, அதே நேரத்துல எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜிடிஜே ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிராண்டட் கிராக்கர்ஸ் மட்டும் தான் இங்க பண்ணுவாங்க. 99% இங்க பிராண்டட் கிராக்கர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்க வீட்டு குழந்தைங்க சேஃபாவும் செக்யூர்டாவும் தீபாவளியை கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிராண்டட் கிராக்கர்ஸை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான கடை தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். உங்க கடை பேர் சொல்லுங்க நம்ம ஆடியன்ஸ்க்காக. எவ்வளவு இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க லொகேட் ஆயிருக்கு? என்னோட கடை பேர் வந்து ஜிடிஜே ட்ரேடர்ஸ். விருதுநகர் டு சிவகாசி மெயின் ரோட்ல ஆமத்தூருங்கிற ரோட்டு மேலே இருக்கும் கடை. ஓகே சார். ஓகே, எவ்வளவு இயர்ஸா நீங்க இந்த பிசினஸ்ல இருக்கீங்க? 7 இயர்ஸா இருக்கு. 7 இயர்ஸா? ஸோ 7 இயர்ஸ்க்கும் போது நிறைய வெரைட்டியான பட்டாசுகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் புதுசா லோட் ஆயிருக்கும். ஆமா. ஸோ போன வருஷம் கூட செட் அவுட் உங்க கடையில ரொம்ப ஃபேமஸா இருந்ததா ஆடியன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, நிறைய வெரைட்டிஸ்ல காமிச்சிருந்தீங்க. இந்த வருஷம் ஏதாவது புது வெரைட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு, செட் அவுட்ஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம ஃபைனலா பார்க்கலாம். தென் சின்ன ஐட்டம்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங் பார்த்துக்கலாம். ஓகே. இந்த வருஷத்தோட புது ஸ்பெஷல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் பார்ட்டிங்கிறது. ஓகே, இது வந்து பார்க்க சின்னதாக தான் இருக்கும். இது ஒன்று பார்த்து வச்சிங்கன்னா அப்புறம் 25 விசில்ஸ் போகும். 25 விசில்ஸ்? ஆமா, சூப்பர் சார், சூப்பர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலோ கிட்டி. ஹெலோ கிட்டி மீன்ஸ் கிட்டி, குழந்தைங்க வச்சிருக்கிறது. ஸோ ஒரு பஸ் டைப்ல ஒரு 3 வெரைட்டிஸாக இருக்கும். 3 ஃபங்க்ஷன் வரும். என்ன மாதிரி ஃபங்க்ஷன் சார் இது? கிராக்லிங்கு, கோல்டன் ஃபங்க்ஷனு, ஓகே, அந்த மாதிரி எல்லாமே ஃபவுண்டைன் டைப் தான் எல்லாமே. ஓகே, ஃபவுண்டைனாக வரும். இதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மில்கி பார். ஸோ அதுலேயே பெரிய சைஸ் பஸ். ஓகே, ஒரு கிட்ஸுக்கு ஒரு சூப்பரான ட்ரீட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மில்கி பார் சாக்லேட். ஓகே. அடுத்த ஐட்டம் சார்? அடுத்த ஐட்டம் வந்து அதே கிட்ஸுக்கு தான். ஸோ இது வந்து ஹென்னு அந்த நீங்கள் முன்னாடி பார்த்து வச்சிங்கன்னா பின்னாடி முட்டை விடும், பலூன். ஆமாம், குழந்தைங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு போன வருஷத்துலேயே ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கில் போன ஒரு பட்டாசு இல்லையா? ஆமாம். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஐட்டமும் உங்ககிட்ட கிடைக்கும்? ஆமாம். ஓகே. இது வந்து ஏரோ பஸ். ஓகே, அந்த பஸ்லாம் போயிட்டு இது ஏரோ பஸ். இது என்ன சார் ஏரோ பஸ்? இது வந்து என்னன்னா நீங்கள் சின்ன வயசில் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு சைடில் நூல் கட்டி விட்டு அதில் வந்து ஒரு பட்டாசு தொங்க விட்டிங்கன்னா சர்ன்னு போயிட்டு சர்ன்னு இந்த பக்கம் வரும். கண்டிப்பா 90s கிட்ஸுக்கு தெரியும். இப்போ இருக்க கிட்ஸ் அதை பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து புதுசாக ரீலான்ச் வந்திருக்கு. ஓகே. ஸோ அது வந்து ஏரோ பஸ். முன்னாடி ரோப் கார்ன்ற பேரில் நாங்கள் சின்ன பிள்ளையில விளையாண்டோம். ஸோ இப்போ வந்து ஏரோ பஸ்ன்னு விட்டுருக்காங்க. ஆமாம். ஓகே, அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணலாம்.
ஃபுல்லாக 6 பீஸ். ஓகே. இல்லை இடம் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதை வந்து ரோப்பில் கட்டி விட்டு ரோப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரோப்பில் கட்டி விட்டு அதை வந்து இல்லை மாட்டி விட்டு ஃபயர் பண்ணால் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஆமாம். ஓகே சூப்பர் சார். ஸோ இது நல்லா இருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சங்கு சக்கரம். ஓகே. நம்ம பிடிச்சிட்டா போதும், ரோப்லேயே தொங்க விட்டுடலாம். ரோப்லேயே சுத்துறா சங்கு சக்கரம். ஆமாம். ஸோ இப்போ இது சுத்திச்சுன்னா மேலே ஃபயர் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. ஆமாம், இது ரோப்லேயே சுத்துற சங்கு சக்கரம்னா, ஆனால் வந்து உங்களுக்கு சுடாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல யூஸ் பண்ணோம்னா நமக்கு அது சுடாது, அது எதுவுமே பண்ணாது உங்களை. ஓகே. அந்த வாட்டர் குயின்லாம் சொல்லுவாங்களே அந்த அதேதான். ஓகே. ஸோ இது வந்து பாப்பெட். எஸ். ஸோ இது வந்து உங்க வெப்சைட்ல பாப்பெட்ன்ற நேம். பாப்பெட். ஓகே சார். அடுத்த வெரைட்டி சார். அடுத்த வந்து பணவெடி. மில்லியனர். ஓகே. ஸோ போன வருஷத்துல பிளாக் மணி, அப்புறம் வேற என்ன பேர்ல வந்துச்சு, பிளாக் மணி வந்துச்சு. இது வந்து உள்ள 2 பீசஸ் இருக்கும். ஓகே. உள்ள 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, ஃபேக் கரன்சிஸ் டப்புன்னு வெடிச்சு. ஓகே. வீடு குப்பை சேர்றதுக்கு யூஸ் ஆகும் ரொம்ப. ஓகே. அதுவும் பணமா சேர்றதுக்கு யூஸ் ஆகும். சூப்பர். பாம். ஸோ இது என்ன சார் பாம்? இது வந்து பிஜிலி தான். ஓகே. இது வந்து வனிதா ப்ராடக்ட். இது வந்து நீங்க பொருத்திட்டு தண்ணிக்குள்ள போட்டாலுமே டம்முன்னு வெடிச்சிடும். தண்ணியில போட்டாலும் வெடிக்கும். ஸோ அப்ப அந்த நமுத்து போறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து மியூசிக்கல் டார்ச். ஆமா, உள்ள 5 பீசஸ் இருக்கும். ஓகே. நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா இதுல விசில் சவுண்ட் வரும். ஓகே. நார்மலா விசில் சவுண்ட் வந்து அந்த சைரன் ஃபவுண்டைன் டைப்ல வரும். ஆமா, இது வந்து நம்ம கையில வரும். இப்ப கையில வச்சு வர மாதிரி வந்து. ஆமா. இது வந்து நியூ வெரைட்டி தான். பென்சில்ல மியூசிக் சவுண்ட் நல்லா இருக்கு சார். ஓகே. அடுத்த வெரைட்டி வந்து கலர் ஸ்பின்னர். இது வனிதா ப்ராடக்ட். ஓகே. பார்க்கவே நல்லா பிரீமியமா இருக்கு. ஆமா. ஓகே. 3 கலர்ஸ் வந்து வரும். 5 பீசஸ் இருக்கும். 3 டிஃபரண்ட் கலர்ஸ்ல வரும். ஓகே. சங்கு சக்கரம் வந்து கலரா சுத்தும். ஆமா. ஓகே. ஸோ உங்க பின்னாடி என்ன சார், அது வல்கனோ பெரிய சைஸ்ல ஒன்று இருக்கே? வல்கனோ. இது வந்து தீ குழம்பு காட்டும். அது ஓகே. ராஜ் கலர் ப்ராடக்ட். இது எப்படி சார், அவுட் மாதிரியா ஃபவுண்டைன் மாதிரியா? ஃபவுண்டைன் தான். பெரிய சைஸ் ஃபவுண்டைன் கொஞ்சம். ஓகே. கொஞ்சம் டைமிங் நிறைய இருக்கும், ஹைட் அதிகமா போகும், ரொம்ப நேரம் வந்து நீங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து வல்கனோ. ஓகே. நல்ல பெரிய சைஸாக தான் இருக்கு. ஸோ இப்போ ஃபவுண்டைன்ல வேற என்னென்ன ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் இருக்கு? சின்னதா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கிட்ட சன்லைட்டு, மூன்லைட்டு, ஸ்டார் லைட் எல்லாமே அந்த சின்ன சின்ன குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி தான் வெடி இருக்கும். ஆனா டைமிங் ரொம்ப நேரம் வரும். சின்னதா இருந்தாலும் டைமிங் நல்லா இருக்கும். எல்லாம் மதர்ஸ் பிராண்ட் நமக்கு. மேக்ஸிமம் எல்லாம் பிராண்டட் தான் வச்சிருக்கோம் நம்ம. அப்புறம் வந்துட்டு என்னன்னா இதுல வந்து ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்கும். இது ராஜ்கலா ப்ராடக்ட். ஓகே. கோல்ட் காயின், லிட்டில் ஃபிஷ், கிரீன் ஃபிளாஷ், ஆமா, ரெட் ப்ளூம், சில்வர் மூன். ஆமா. சோ இது வந்து ஒரு 5 வெரைட்டி. இதுவும் ஃபவுண்டைன். அதோட இது இன்னும் கொஞ்சம் டைமிங் பெருசா இருக்கும் இல்லையா? ஆமா. ஏன்னா சைஸ் பெருசா இருக்கும். ஓகே. இதுல வந்து இன்னும் ஹைட்டா போறது, இன்னும் கொஞ்சம் டைமிங் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாப்கார்ன் ஃபவுண்டைன் இருக்கு நம்மகிட்ட. ஓகே. பாப்கார்ன் மாதிரியே வெடிக்கும். டப்புன்னு தான் வெடிக்கும் அது. ஓகே. நல்ல ஒரு கிராக்லிங் எஃபெக்ட்ல ஃபவுண்டைன் வந்து பேருக்கு தகுந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஓகே. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ஜெல்லி பெல்லி. ஓகே. இது என்னன்னா டபுள் கலர் ஃபங்க்ஷன் வரும். டபுள் கலர் ஃபவுண்டைன். ஆமா. முதல்ல வந்து ஒரு ஃபவுண்டைன் வந்துட்டு ரெண்டாவது இன்னொரு டைம் வந்து இன்னொரு ஃபவுண்டைன் வரும். ஓகே. டபுள் கலர்ல ஒன்னொன்னு ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் வரும். இதுல வந்து 4 வெரைட்டிஸா இருக்கு. 4. ஆமா. மோட்டு பட்லோ, ஃபயர் அண்ட் ஐஸ், ராக் அண்ட் பாப், இந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக போனோம்னா இதுக்கு அடுத்த வெரைட்டி அப்படின்னு போனோம்னா வந்து ஃபவுண்டைன் வித் ஸ்கை ஷாட். அது வந்து ஒரே இது வந்து 2 ஃபவுண்டைன் போச்சு இல்லைங்களா? ஆமா. இது வந்து ஒரு ஃபவுண்டைன் போயிட்டு மேலே போய் ஸ்கை ஷாட் ஒன்று அடிக்கும். ஓகே. ஃபவுண்டைன் ஃபுல்லா வந்து முடிஞ்ச உடனே மேலே ஸ்கை ஷாட் கிளம்பிடும். ஆமா. இதுலயே வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. 3 வெரைட்டிஸ் வந்து 3 வெரைட்டிஸ் மீன்ஸ் 3 கலர்ஸ் மேல. ஆமா. 3 கலர்ஸ். கீழ ஒரு கலர் வந்து மேல போய் அடிக்கிறப்ப வேற கலர் வரும். ஓகே. அந்த மாதிரி வரும். சூப்பர். ஓகே சார். அடுத்த வெரைட்டி. அடுத்து வந்து நமக்கு மேட் ஆங்கிள்ஸ். 3 ஃபவுண்டைன்ஸ் வரும். ஒரு டைம் நீங்க பத்த வச்சா போதும். ஓகே. ஒன்னொன்னுமே ஒரு டிஃபரண்ட் ஃபங்க்ஷன் வரும். 3 அட் a டைம்ல வருமா? ஒன்னு முடிஞ்சு ஒன்னு.
ஓகே அந்த மாதிரி முடிஞ்சு ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் வரும். ஓகே இதுலயே வந்து 4 வெரைட்டியா வரணும்னா அது 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர். ஓகே மேட் ஆங்கிள்ஸ் 4 ஸ்கொயர். ஆமா இது ஒரு தடவை பத்த வச்சா 4 தடவை ஃபவுண்டைன் வரும் வேற வேற ஃபங்க்ஷன்ல. வேற ஃபங்க்ஷன்ல வரும். இதுலயே வந்து நம்ம இந்த வருஷம் புதுசா வாங்கியிருக்கோம் என்ன ஐட்டம்? ரவீந்திரா. ஓகே பென்டென். ஆமா ஓகே இது எத்தனை தடவை வரும்? இது வந்து 6 டிஃபரண்ட் ஃபங்க்ஷன். 6 தடவை வரும். ஆமா 6 டிஃபரண்டா வரும். ஓகே ஓகே ஒரே மாதிரி இருக்காது. ஒரே மாதிரி இருக்காது. ஒன்னொன்னு ஒரு வித்தியாசமா இருக்கு. ஓகே இந்த நிறைய பேர் சின்ன வயசுல ட்ரை பண்ணுவாங்க. வரிசை 6 புஷ்வானத்தை பத்த வச்சுட்டு ஓடி 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 தடவை வச்சா போதும். நம்ம ஒரு டைம் போய் வைக்க தேவையில்ல. பட் இது வந்து ஒரு தடவை பத்த வச்சாவே 6 தடவை ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஆமா ஆமா சூப்பரா இருக்கு சார். ஓகே முன்னாடிலாம் ஸ்கை ஷாட் தான் நிறைய மல்டி ஷாட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃபவுண்டைன்லயே மல்டி கலர். சூப்பர் சூப்பர். இது வந்து இது பேர் ரோப் கலர். ஓகே இது வந்து என்னன்னா பிங்க் கலர்ல வரும். சாட்டை. ஓ சாட்டை. ஆமா 4 பீசஸ் இருக்கும். சாட்டை வந்து பிங்க் கலர்லயே வரும். இது வந்து இது டைமிங் எப்படி இருக்கும் சார்? இது டைமிங் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கும். ரொம்ப நேரம் டைமிங் இருக்கும். ஓகே நார்மல் சாட்டையை விட இது ரொம்ப டைமிங் அதிகமா தான் இருக்கும். இது வனிதா ப்ராடக்ட். ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யோயோ. யோயோ நல்லா மெகா சைஸா இருக்கு சார் மாடல் மாதிரியே. ஓகே இது வந்து என்னன்னா 2 ஃபவுண்டைன்ஸ் 2 ஸ்கை ஷாட்ஸ். ஓ 2 ஃபவுண்டைன் 2 ஸ்கை ஷாட். ஆமா வந்து என்னன்னா பாப்கார்ன் ஃபங்க்ஷன் வரும். ஓகே பாப்கார்ன் ஃபங்க்ஷன் வந்து மேல போய் ஒரு ஸ்கை ஷாட் வெடிக்கும். மறுபடியும் ரெண்டாவது வந்து டபுள் கலர் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபவுண்டைன் வந்துடும். அப்புறம் மேல போய் மறுபடியும் வெடிக்கும். ஓகே சோ அப்ப ஒரு தடவை ஃபவுண்டைன் ஒரு ஸ்கை ஷாட் மறுபடியும் ஃபவுண்டைன் மறுபடியும் ஸ்கை ஷாட். ஆமா ஆமா ஓகே நல்லா இருக்கு காம்பினேஷன். ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா H2O. H2O வாட்டர் 2 டிஃபரண்ட் கலர்ஸ்ல வந்திருக்கு. ஓகே இது வந்து என்னன்னா அந்த வாட்டர் குயின் இருக்கும் பாத்தீங்களா அதே ஃபங்க்ஷன் தான். ஓகே நீங்க வச்சிட்டு இது மேல நீங்க லைட்டா கை வச்சா கூட உங்களுக்கு சுடாது. ஓகே நல்லா ஒரு ஆனா கொஞ்சம் ஹைட்ல வைக்கணும். ஆமா கொஞ்சம் ஹைட்ல வைக்கணும். ஓகே லக்கி சோ இது வந்து புஷ்வானத்திலே கொஞ்சம் வெரைட்டியான புஷ்வானம் மாதிரி. ஆமா வந்து ரெட் அண்ட் கிரீன் டபுள் கலர் ஃபங்க்ஷன் வரும் அதுல. ஓகே இதுல வந்து நம்ம ட்ரிபிள் கலர் ஃபங்க்ஷன் வேணும்னா ரங்கீலா. ஓகே இதுல 5 பீஸ் இருக்கும். ஒவ்வொன்றுமே ட்ரை கலர் ஃபங்க்ஷன் வந்துடும். ஒவ்வொன்றும் ட்ரை கலர். ஒரு புஷ்வானத்துல 3 கலர் 3 கலரா வரும். ஓகே அடுத்து என்ன பாத்தீங்கன்னா கோல்டன் லைன். ஆமா வனிதா ப்ராடக்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 3 டிஃபரண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வரும். டிஃபரண்ட் கிடையாது சேம் கோல்டன் கலர் ஃபங்க்ஷன் தான் வரும். 3 ஃபங்க்ஷன்ஸ் நீங்க ஒரு தடவை இங்க வச்சீங்கன்னா இங்க எனக்குள்ள ஒரு புஷ்வானம் வந்துட்டு அடுத்து இங்க ஒரு புஷ்வானம் அடுத்து இங்க ஒரு புஷ்வானம். ஓகே சோ 3 புஷ்வானம் வந்து ஒரே இதுல வரும். அதே மாதிரி அதே ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் வந்து டக். ஓகே 3 டைம்ஸ் அதே மாதிரி வரும். கோல்டன் கலர் ஃபங்க்ஷன். ஓகே சோ இது ரெண்டுமே வந்து ஃபுல் கோல்டா இருக்கும். ஃபுல் கோல்டா வரும். ஓகே சார் ஓகே. சோ இது வந்து என்னன்னா நீங்க இதை விட கொஞ்சம் பிரீமியமா போனீங்கன்னா பீகாக் வெரைட்டிஸ் இருக்கு. பீகாக் வெரைட்டிஸ். ஆமா சோ பீகாக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டியான ஐட்டம்ஸ். இதுல வந்து 4 டிஃபரண்ட் வெரைட்டிஸ் 4 வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா ஓகே 1 2 3 4 வெரைட்டிஸ் 4. சோ ஓகே ஒவ்வொண்ணுமே வேற வேற கலர்ல வரும். சோ இது வந்து கிரீன் கலர் பீகாக். ஆமா இது கிரீன் கலர் பீகாக். இது சில்வர் கலர். இது கோல்ட் கலர். ஓகே சோ இது வந்து ரெட். ஆமா ரெட் கிரீன் சில்வர் கோல்ட். ஆமா 4 டிஃபரண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். ஓகே சார் ஓகே. சோ பீகாக்ல இன்னும் கொஞ்சம் படா பீகாக் வந்து பெரியசா 3 பீகாக் இருக்கு. படா பீகாக்ல 3 டிஃபரண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் நம்ம. ஓகே இப்ப கம்பி மாத்தா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா வெரைட்டியும் இருக்கு. ஓகே 50 சென்டிமீட்டர் வரைக்கும் சைஸ் பாத்தீங்களா நல்லா திக்கா இருக்கு. எதுவுமே வந்து மிஸ் ஆகாது. சூப்பரா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும். இதுல வச்சிருக்கிறது எல்லாமே பிராண்டட் கிராக்கர்ஸ் தான். ஆமா எல்லாமே பிராண்டட் கிராக்கர்ஸ் தான். இதுலயுமே இந்த கம்பி மாத்தாப்லயுமே இந்த வருஷம் ஒரு புது வெரைட்டி வந்திருக்கு. அது என்ன வெரைட்டி? அது பாருங்க குழந்தைங்க விரும்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து நீங்க பத்த வச்சீங்கன்னா இது வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். ஆமா சுத்த ஆரம்பிச்சிடும். நீங்க கையில வச்சு வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே மோஸ்ட்லி தரையில வெடிக்கிற வெடி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இப்போ உங்க சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு போலாமா? ஆமா நம்ம ஸ்கை ஷாட்ஸ்க்கு வந்துரும். இப்ப ஓகே இதுல வந்து இப்ப இந்த வருஷம் என்னன்னா ஸ்கை ஷாட் 3 இன்ச் பைப்லயே நம்ம வந்து 19 வெரைட்டி வச்சிருக்கோம். 19 வெரைட்டி. ஓகே 3 வெரைட்டி 4 வெரைட்டி சொல்லுவாங்க. ஆமா 3 இன்ச்ல 19 வெரைட்டி. ஆமா ஆமா 3 இன்ச் இதெல்லாம் 19 வெரைட்டி. ஆமா இது வந்து ப்ளூ கலர் வரும். ஓகே இது வந்து லாவெண்டர் கலர்.
இது வந்து ஓம் ஃபயரெக்ஸ் 4 வெரைட்டியா வெடிக்கும். ஓகே. இது வந்து மான் ஃபயரெக்ஸ்னு சொல்லி இது வந்து இதுல வந்து ஒரு 6 வெரைட்டி இருக்கு இதுல. ஆமா இது அதே சேம் மோட்டர்ஸ் தான். நம்மகிட்ட சூரியகலா வந்து எப்பயுமே இருக்கும். சூரியகலா பர்பிள். ஆமா. இது வயலட். நல்லா சூரியகலாம் ரொம்ப வந்து டார்க்கா இருக்கும். கலர் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும். என்ன கலர் காட்டுறாங்களோ இந்த கலர் அப்படியே ஃபங்க்ஷன் வரும். அதை விட கொஞ்சம் பெருசா வேணும், நல்ல ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்டா வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இங்க ட்ரிபிள் ட்ரீட். ஆமா உள்ள வந்து 3 பீசஸ் இருக்கும். இது 3.5 inches பைப் தான். அது 3.5 inches பைப்பு. உள்ள 3 பீஸ் இருக்கும். ஒன்னொன்னுமே வந்து 7 ஸ்டெப்ஸ் போகும். ஆமா இது வந்து 7 ஸ்டெப் போகும். ஒன்னொன்னுமே ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு பைப்புமே ஒவ்வொரு கலரா வரும். 3 பைப் இருக்கு. மேல போய் 7 வெடி வெடிக்கும். ஒவ்வொன்றிலயும் 7 வெடி. ஆமா. அடுத்து வந்து அதே 7 ஒண்டர்ஸ். இது பேர் வந்து 7 ஒண்டர்ஸ். அது வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா ஒன்னொன்னுமே ஒவ்வொரு கலரா வெடிக்கும். 7 கலர்ஸா வெடிக்கும். அதுலயே வந்து டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதுலயே வந்து நம்மகிட்ட ஒரு 5 வெரைட்டி இருக்கு. 5 வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்து வந்து நயகரா ஃபால்ஸ் 4 inch நயகரா ஃபால்ஸ் மதர்ஸ்ல 4 inch நயகரா. ஆமா இதுல நம்மகிட்ட 4 வெரைட்டிஸ் இருக்கு. 4 வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்து டபுள் பால் சூரியகலா பிராண்ட். ஓகே. சோ இது என்ன பண்ணும்? கீழ ஒரு பால் மேல ஒரு பாலா? மேல போய் டபுள் பால் மேலேயே போயிடும். ரெண்டுமே மேல போயிடும். ஓகே. இதுல 5 வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 4.5 inches பைப்பு ரெட் பால். ஓகே. இதுல வந்து நம்மகிட்ட 3 to 4 வெரைட்டிஸ் வரும். அப்ப ஸ்டாக் இருக்கிறத பொறுத்து வரும். டபுள் கலர். ஓகே. ரெட் பால், மிலானோ, கேசியோபியா. சோ இது மூணுமே ஒரே வெரைட்டி. ஆமா 4.5 inches. ஓகே. அடுத்து என்னன்னா பிங்க் அவுட் 5 inch பைப் வனிதாவோடது. ஓகே. இது பிங்க் அவுட் ஃபுல்லா பிங்க் கலர்ல தான் வரும் மேல. அடுத்து வந்து டார்க் 5 inch நயகரா ஃபால்ஸ். இது 5 inch நயகரா. சோ என்னோட ஃபேவரட் ஐட்டம் இது இந்த நயகரா. சோ மக்களுக்கும் நிறைய பேருக்கு இது பிடிக்கும் நினைக்கிறேன். ஓகே. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து பர்பிள் ரெயின் 6 inches பைப். சோ இதுதான் இருக்கிறதுல பெரிய சைஸ் பைப் இல்லையா? ஆமா. ஓகே. பர்பிள் ரெயின். சூப்பர் சார், சூப்பர். வந்துட்டோம். இதுக்கு தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம எப்பயுமே ஒரு தடவை அடிச்சா ஒரே அடி அடிக்க கூடாது. 4-5 வெரைட்டி சேர்த்து அடிக்கணும். கரெக்ட். இதுனா டிஜிட்டல் ரெயின். ஆமா இது 7 into 10. ஆமா ஒரு தடவை வச்சீங்கன்னா மேல போய் 7 ஷாட் வெடிக்கும். அதே மாதிரி 10 தடவை வெடிக்கும். 10 தடவை 7 ஷாட்டா வெடிக்கும். போறப்பே கிராக்லிங்கா போகும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தண்டியா. இதுதான் வந்து அந்த ஐபிஎல் வெடின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது 10 into 10. சோ இது 7க்கு பதிலா ஒரு தடவையில 10 வெடி வெடிக்கும். 10 தடவை மேல போய் வெடிக்கும். 10 into 10. ஓகே. அடுத்து என்னன்னா 3 into 10. இது எப்படி? இது வந்து செட் அவுட். இது வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டா போகும். இது வந்து ஒன்னொன்னுமே 3 கலரா வரும். ஓகே. சோ ஹை டிஃபரன்ஸே நல்லா இருக்கு. ஆமா. இது உள்ள 2 inch பைப் வச்சு நல்லா ஹெவியான ஹைட் போகும். அடுத்து வந்து என்னன்னா பைரோஜென்ஸ் 36 ஷாட். ஆமா 36 ஷாட். அது 2 inch பைப்ல செட் அவுட்ல மேல. இதுல 6 to 7 வெரைட்டிஸ் கலர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். மாறி 36 வெரைட்டிஸ். ஓகே சார். ஓகே. அடுத்து வந்து நம்ம ஆஸ்கர் தான் வந்து இருக்கிறதுல பெரிய செட் அவுட். போன வருஷத்தோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்டா பார்த்தோம். 24 ஷாட். ஆனா பெருசா இருக்கும். ஒரே ஒரு வெடி வந்து ஆமா 3 inches பைப்ல இருக்கும். உள்ளார 3 inchல ஒரு 24 பைப்பை கண்டினியூஸா வெடிச்சா எப்படி இருக்கும்? அந்த ஒன்னொன்னுமே ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. சேமா வராது. ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கும். அடுத்து என்னன்னா 500 ஷாட்ஸ். நார்மலா 240 வரைக்கும் பாக்குறோம். 30, 60, 120, 240. சோ 500 வந்து ஆர்டர் பேசிஸ்ல பண்ணுவோன்றாங்க. நீங்க ஸ்டாண்டர்டா வச்சிருக்கீங்க பிளே? ஆமா இருக்கும். எப்பயுமே நம்ம கடையில இருக்கும். ஓகே. சோ இது வந்து கண்டினியூஸா ஒரு 500 வெடி நம்ம உட்காந்து நம்மளோட டீ சாப்பிட்டு ஓகே எல்லாம் ரொட்டி சாப்பிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வந்துடலாம். அந்த மாதிரி தீபாவளி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளில உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாம். ஓகே.
எல்லாருக்குமே ஜிடிஜே ட்ரேடர்ஸோட இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்.